Clasping his feet, they did him homage. மத்தேயு 28:9. அவர்கள் அவர் காலடிகளை பற்றிக்கொண்டு பணிந்து நின்றார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அன்பானவர்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, we are Easter people and Hallelujah is our song. நாம் உயிர்ப்பின் மக்கள், அல்லேலூயா என்பது நமது கீதம். போப் ஆண்டவர் ஜான் பால் II புனிதர் பட்டம் பெற்றவருடைய அருமையான வார்த்தைகள். கிளாரன்ஸ் W. ஹால் வார்த்தைகள். You can put truth in a grave, but it won't stay there. You can nail it to the cross and shut it up in a tomb, but it will rise. உண்மையை குழி தோண்டி புதைத்தாலும் அது அங்கே தங்காது. அதை சிலுவையில் அறைந்தாலும் கல்லறையில் மூடினாலும் மீண்டும் உயிர்த்தெழும். கிளாரன்ஸ் ஷால். எருசலேமில் 2 இடங்களில் இன்றும் வரிசையாக காத்து கொண்டு நின்று தரிசிக்கப்படும் இடங்கள் 2. ஒன்று இயேசு பிறந்த இடம் பெத்லஹேம். இந்த பசிலிக்காவினுடைய பீடத்தின் அடியில் இருக்கக்கூடிய சுரங்க அறை, ஒரு பெரிய ஸ்டார் இருக்கும். அங்குதான் இயேசு பிறந்த இடம் என்று குறிக்கப்பட்டிருக்கும். அதுவும் காலியாகத்தான் இருக்கும். அதே போன்று இயேசு புதைக்கப்பட்ட இடம், தி செப்புல்கர் என்று அழைக்கக்கூடிய கல்வாரிக்கு அருகில் இருக்கக்கூடிய தி டூம் ஆஃப் ஜீசஸ், அதுவும் காலியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் திறந்த கல்லறை திருச்சபையின் கருவறை. இயேசுவினுடைய இறப்பு முடிவல்ல, ஆரம்பம். அவருடைய பணி வாழ்வு, த மிஷன், எதற்காக அனுப்பப்பட்டாரோ அதை சிறப்பாக முடித்து அவர் விண்ணகத் தந்தையிடம் சென்றது இந்த மீட்பின் சரித்திரம். இந்த மீட்பின் சரித்திரம் என்ற இந்த சால்வேஷன், அதை பற்றி சொல்லும் பொழுது, he made us go from slavery to freedom, from darkness to light, from death to life. He is the paschal mystery of our salvation. அவர் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரத்திற்கும், இருளிலிருந்து ஒளிக்கும், சாவிலிருந்து வாழ்விற்கும் நடத்தினார். அவரே நம் மீட்பின் பாஸ்கா மறைபொருள். போப்பாண்டவர் பெனடிக்ட் XVI வார்த்தைகள். Salvation in fact is a gift. It is God's grace, but to have effect in my existence, it requires my consent and acceptance, demonstrated in deeds, that is, in the will to live like Jesus, to walk after him. மீட்பு என்பது உண்மையில் ஒரு கொடை, கடவுளின் அருள். ஆனால் அது நம் வாழ்வில் வேரோட்டம் பெறுவதற்கு நம்முடைய மன ஒப்புதல் வேண்டும். செயலிலே காட்டக்கூடிய ஒப்புதல் தேவை. அதாவது இயேசுவை போல வாழ்வதும் அவர் பின்னே நடப்பதுமான மன வலிமையே ஆகும். புரிந்து கொள்வது என்பது கடினமாக இருக்கும். ஆங்கிலமும் சரி, தமிழும் சரி, ஆழ்ந்த கருத்துக்கள், இவைகளை சிந்திப்பதற்கு நம்முடைய கவனம் ஒருமுனைப்படுத்தப்பட்டிருந்தால்தான். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11ஆம் அதிகாரம் 1 வசனம், faith is the assurance of things hoped for, the conviction of things not seen. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி.
கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை. இந்த உயிர்த்த ஞாயிறுக்கு அடுத்து வருகின்ற இந்த கிழமைகளிலே இந்த விசுவாசத்தை பற்றி நமக்கு இன்னும் வேதத்திலிருந்து கொடுக்கப்படுகின்ற வசனங்களை எல்லாம் ஆழ்ந்து சிந்தித்து ஜெபித்தோம் என்றால்தான் நம்முடைய விசுவாசம் உறுதிப்படும். அதை செயல்களில் காட்ட நமக்கு அந்த ஒரு வீரியம் கிடைக்கும். அப்படிப்பட்ட அருளுக்காக இறைஞ்சுவோம். முழந்தால் இருப்போம். லார்ட் ஜீசஸ், may we always live in the joy and hope of the resurrection and never lose sight of its truth for our lives. ஆண்டவராகிய இயேசுவே, நாங்கள் என்றும் உயிர்ப்பின் மகிழ்ச்சியிலும் நம்பிக்கையிலும் வாழவும், மேலும் எங்கள் வாழ்வுக்கான உயிர்ப்பின் உண்மையில் பற்று கொண்டு வாழவும் வரமருளும். இந்த மகிழ்ச்சியான உயிர்ப்பின் காலத்தில் எங்கள் உள்ளங்களை உம்பால் எழுப்புவதற்கு உதவி அருளும். அந்த ஞான வெளிச்சத்தை தந்திரலும். எங்களிடம் உயிர் துடிப்பான விசுவாசத்தை வளர்க்க வரம் தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.